வெல்கம் டு ஆமினா சமையல். நம்ம சமையல்ல இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி வச்சிங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்போட டேஸ்ட்டு. பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய விதமாக இருக்குது. சிம்பிளான மெத்தடில் காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோ கிளிக் பண்ண முன்னாடி எங்கள் சேனல் எங்கள் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லே கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாமே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வலுவலுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு அதோட பிசுப்பு தன்மை இல்லை பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் பார்த்திங்கன்னா இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாலுமே இதில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எண்ணெயை வச்சு சின்ன வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கி வச்சு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி பார்த்தா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, ஜீரகம், சோம்பு இதை சேர்த்துக்கோங்க. லேசாக ஆறுனதுமே இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்திக்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்க பாருங்கள். வெண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் இந்த மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்க பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோட வதக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளிக்கரைசல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்துருக்கேன்.
2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திக்கங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பால் உப்பெல்லாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த குழம்பு வைக்கவே நல்ல ஒரு சூப்பரான வாசம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்போட மனம் பார்த்திங்கன்னா 10 வீட்டுக்கும் மேலே அப்படி ஒரு மனம் வீசும். நம்ம சோம்பு, ஜீரகம், வெங்காயம், தக்காளிலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் பாருங்கள் மசாலா பிடிச்சி வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு தாளிக்கிற கரண்டி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சுடுறதுமே பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். வெறும் கடுகு தான் சேர்த்துருக்கேன், உளுந்து பருப்பில் சேர்த்துறேன். கடுகு பொரியும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க. வெந்தயம் கடுகு பார்த்திங்கன்னா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்க பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா இன்னும் லேசாக வதங்கணும். நீங்கள் இந்த டைப்பில் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி செஞ்சீங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த வெண்டைக்காய் புளி குழம்போட சுவை. பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கிட்ட பாருங்கள். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குல வெண்டைக்காய் புளி குழம்புல தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு நல்லா காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் புளி குழம்புல பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால்லாம் ரொம்ப சேர்த்திருக்கோம், அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது இனியும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். இனியும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா நீங்களும் இது போல் காரசாரமான ஒரு புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.